அரசியல் வருகை அப்படிங்கிறது 2 நாளாக பேசு பொருளாக இருக்குது. டெல்லி அந்த சைடில் உயர்மட்ட குழுவில் அங்கே ஏதாவது தொடர்பாக பேசினாங்களா? எனக்கு தெரியல. இப்ப நான் வந்து உள்துறை அமைச்சர் மட்டும்தான் சந்திச்சேன். உயர்மட்ட குழுல பேசினாங்களான்னு தெரியாது. பட் நான் வந்து தம்பி விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததற்கு நான் எனது வரவேற்பை நான் தெரிவித்திருக்கிறேன். இன்னும் தமிழகத்திற்கு நிறைய அரசியல் தலைவர்கள் தேவை. இன்னும் தமிழக மக்களுக்கு எல்லாரும் சேவை செய்ய வேண்டும். அதனால எனக்கு வந்து அதுல மகிழ்ச்சி தான். இன்னும் பல பேர் வர வேண்டும், பல இளைஞர்கள் வர வேண்டும். ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும். ஏதோ ஒருதலை பட்சமாக சில பேர் மட்டுமே வளர்ந்து போய், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வளர்ந்து போய் கொண்டு இருக்கிறதை விட ஒரு ஒட்டுமொத்தமாக பல பேர் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி வரும்பொழுது மக்களுக்கு ஆரோக்கியமான நல்லது கிடைக்கும் என்பது எனது கருத்து. அதனால நான் வந்து ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான சந்திப்பு என்பதை மிகவும் உங்களிடம் தெளிவுபடுத்துகிறேன். வழக்கம் போல ஒருத்தர் வராரு அப்படின்னா விமர்சனம் 2 வகையில வரும். ஆதரவு, இன்னொன்னு வந்து ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது. சரி, அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ட்ரால் வந்து எனக்கு புதுசே இல்லப்பா. அதனால ட்ரால் பண்றதுக்கு கூட ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர, கூட ஒரு துணை கிடைச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமே தவிர, அதனால அது ட்ரால் பண்றதெல்லாம் அவங்க டால் ஃபிகர்ஸை குறைக்க முடியாது. அதனால ட்ரால் பண்றவங்க பண்ணட்டும், புல் பண்றவங்க பண்ணட்டும், புஷ் பண்றவங்க பண்ணட்டும், மேல வர்றவங்க வரட்டும், அவ்வளவுதான். எல்லாம் ஒரு போட்டியில மேல வர வேண்டியது தானே. திடீர்னு இல்லை, திட்டமிட்ட டெல்லி பயணம் தான். எப்பவுமே ஒரு 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை உள்துறை அமைச்சரை சந்தித்து நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து வருவோம். அது மாதிரி ஒரு சாதாரண சந்திப்பு தான் இது. அதுவும் புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறது. சில புதிய திட்டங்கள் கொண்டு வரலாமா அப்படின்றது தான். குறிப்பாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சூரிய மின்சக்தி திட்டம் எல்லா வீடுகளிலும் நிறைவேற்றப்படணும்னு சொன்னதில் அதுக்கு மானியம் கொடுக்கப்படுகிறது. புதுச்சேரியில் ஒரு புதிய திட்டமாக எல்லா வீடுகளுக்கும் நம்ம சூரிய மின் திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சி செய்து மானியத்தை அதிகரிக்க வேண்டியும். அப்புறம் ஏர்போர்ட், தமிழக அரசு 300 ஏக்கர் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். புதுச்சேரி விமான நிலையம் முன்னேறினா தமிழக மக்களுக்கும் பலன் தரும். ஏன்னா அந்த பக்கம் நாகப்பட்டினம், சிதம்பரம் எல்லா போகிற மக்களுக்கும் அது பயன் தரும்னு கேட்டு பார்த்தோம். எந்தவித பதிலும் இல்லை. அதனால அதை எப்படி விரிவுபடுத்துவது என்பதையும் பற்றி ஆலோசித்தோம். அப்புறம் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி புதுவைக்கு கிடைப்பதை பற்றியும், தெலுங்கானால செஞ்சிலுவை சங்கம் என்ற ரெட் கிராஸ் ஆக்டிவிட்டி பற்றியும் நான் விவாதம் செஞ்சேனே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி வேற பரபரப்பரன்னு ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப சந்தோஷமா இல்லை, நான் வந்து ஆளுநராக தான் போனேன், அரசியல்வாதியாக போகல. அதனால கூட்டணி பற்றி இல்லை. பட் 3 மாநிலத்தை பற்றியும் விவாதித்தோம். ஏன்னா நான் தமிழகத்தை சார்ந்தவள், புதுவையில் துணைநிலை ஆளுநராக இருக்கிறேன், தெலுங்கானாவில் ஆளுநராக இருக்கிறேன். அதனால 3 மாநிலத்தை பற்றி அரசியல் சூழ்நிலை சொல்ல முடியாது, என்னோட பணிகள் பற்றி நான் விவாதித்தேன். நான் இப்பவே அரசியல் தானே செஞ்சுட்டு இருக்கேன். பஞ்சாப் ஆளுநர் வந்து ராஜினாமா, நம்ம மரியாதைக்குரிய பன்வாரிலால் அவங்க ராஜினாமா செஞ்சதுனால தான் இப்ப நான் போய் இயல்பா சந்திச்சது பரபரப்பாகி போச்சு. அவர் வந்து சொந்த காரணங்களுக்காக அவர் இங்க இருக்கும்போதே சில நேரங்களில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். வயது ஆயிடுச்சு, அதனால நான் வந்து ஒருவேளை ரொம்ப நாள் ஆளுநராக இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக செய்திருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அதான் யாரு எனக்கு இந்த 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா நான் பார்த்து கொண்டு இருக்கிறப்பா. ஆனால் ரொம்ப தூரத்தில் நான் அனுப்பிச்சிடாதுப்பா, பக்கத்துலேயே நான் இருக்கிறேன். நன்றிப்பா.